அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா, நேத்து திருச்சியோட தன்னுடைய பிரச்சாரத்தை இறுதி செய்த விஜய் அவர்கள், இத பத்தி நம்ம விரிவா பேச போறோம். மும்மத வழிபாடு அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரும் பேசு பொருளாயிட்டு இருக்கு. அத விட ரொம்ப முக்கியமா இன்னைக்கு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்றது, அதாவது இப்ப சில நாட்களாக பிரச்சாரத்தில் பேசுறது இல்லைன்றத தவிர்த்து, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு. காலையில சூப்பரா ரெடி ஆயிட்டு, ஆளா போய் நம்மளோட ஓட்டர் ஐடி எடுத்துட்டு வரிசையில் நின்னு ஓட்டு போட்டு வரணும்னு சொல்லியிருப்பாரு. இதோட பின்னணி ரகசியம் என்ன அப்படின்றத நம்ம விரிவா பேச போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிருங்க. அதுக்கு முன்னாடி கீழே ஹைப்னு ஒன்று இருக்கும், அதுவும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, முக்கியமா நேத்து திருச்சியே ஸ்தம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும். இப்போ எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு பிரச்சாரத்தப்ப விஜய் அவர்களோட வண்டி வரும்போது வண்டியை சூழ்றது, விஜய் அவர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கறது, இதெல்லாம் வழக்கமா போயிட்டு இருக்கு. இது நம்மளுடைய தலைவர் நம்முடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும். இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தாலும், நேத்து அதாவது ஏர்போர்ட்ல இருந்து வெளியிலே வரலன்னு சொல்லணும். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து சூழ்ந்து அந்த ஒரு இடத்தையே வந்து பிரமிப்பாயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு திருச்சி கிழக்கு அப்படின்ற ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி பெரம்பூர் தொகுதி வந்து விஜய்க்கு ஆகுதோ, அதே போல திருச்சி தொகுதியும் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்னு முடிவாகி போனது நேத்து எல்லாருமே பார்த்திருப்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியமா உள்ள வந்தோடனே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பரிசு மலையில நனைந்தார் விஜய் அவர்கள். ஒரு தொண்டர் பார்த்தீங்கன்னா கிரேன்லாம் மாலை போட்டிருப்பாரு, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கிரேன்ல மாலை போட்டிருக்கிற நபருக்கு நேத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை அனுமதி வாங்கினாரா அப்படின்ற ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி நேற்று விஜய் அவர்களுடைய மும்மத வழிபாடு, இன்னைக்கு சில கட்சிகள், திராவிட கட்சிகள் வந்து கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு கொள்கை, பெரியார் கொள்கையை அப்படி எடுத்துட்டு நாங்கள் வர்றோம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தா கூட, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய கட்சியிலையும் திராவிடம் இருக்கு. திராவிட தலைவராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரியார் அவர்கள் கொள்கை தலைவராக இருக்காரு அப்படின்றத தாண்டி, எங்களுக்கு கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் கிடையாதுப்பா, நாங்கள் வந்து அவங்கவுங்க இஷ்டப்படி தான் துண்ணூறு வைக்கணும், பூசணும்னா நீங்கள் பூசிக்கங்க, சர்ச்சுக்கு போகணுன்னா போங்க, மசூதிக்கு போகணுன்னா போங்க, கோயிலுக்கு போகணுன்னா போங்க அப்படின்ற ஒரு வழிபாடு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்குது. அவங்கவுங்களோட இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் தலைவர். என்னதான் பெரியார் வந்து நம்மளுடைய கொள்கை தலைவராக இருந்தாலும் கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு வகையின்படி நேற்று மும்மத கடவுள்களையும் வழிபட்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போனார், அடுத்து பச்சனாச்சியம்மன் கோவில், புனித அந்தோரியான ஆலயத்தை தொடர்ந்து பச்சனாச்சியம்மன் கோயில். இன்னைக்கு பச்சனாச்சியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லும் போதே திருச்சியில் பார்த்தீங்கன்னா, ஒரு வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய தெய்வமா அந்த தெய்வம் இருக்காங்க. அதனால முழுக்க முழுக்க அங்கே போய் சாஷ்டாங்கமா நம்மளுடைய விஜய் அவர்கள் படுத்தே விட்டார்னு சொல்லணும். அம்மாட்ட அவ்வளோ தூரம் வந்து அம்மன்ட்ட வேண்டிட்டு எங்களோட கட்சிக்கு நல்லது நடக்கும்னு வேண்டிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா வெளியில வந்ததுக்கு அப்புறமா மசூதிக்குள்ள போயிட்டு வந்திருக்காரு. இவ்வளோதையும் தாண்டி இன்னைக்கு பேசு பொருளா போயிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு போயிடுவாரு. இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அசை போடுறதுக்கு ஒரு சூப்பர் மேட்டரா கிடைச்சிருக்கு, இன்னைக்கு நம்ம பேசிடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில, மும்மத கடவுளும் எனக்கு எம்மதமும் சம்மதம், மதச்சார்பற்ற கூட்டணி தான் எங்களுடைய கட்சி, வந்து எங்களுடைய கட்சி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமான கட்சி, எந்த ஒரு மதம் அப்படின்ற அடிப்படையில் கிடையாது அப்படின்னு நேற்று விஜய் அவர்கள் நிரூபிச்சிருக்காரு. மாற்றுத்திறனாளி குழந்தையை கொஞ்சினதுல இருந்து எவ்வளவோ சுவாரஸ்யமான விஷயங்கள் நேற்று திருச்சியில் நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த திருச்சியோட இறுதி பிரச்சார நாள் முடிந்ததுன்னு சொல்லணும். என்னதான் தேர்தல் ஆணையம் ஏப்ரல் 21 வரைக்கும் டைம் கொடுத்தாலும், இன்று ஏப்ரல் 20 இன்று வந்து முழுக்க முழுக்க சென்னையில் இருக்கிற சில தொகுதிகள், உதாரணத்துக்கு ஆதவர்ஜுனா தொகுதிக்கு போலான்னு இருக்கிறதா ஒரு சின்ன தகவல் வந்துட்டு இருக்கு. அது போக மரிய வில்சன் அவர்கள் ஜேபிஆர் கல்வி நிறுவனத்தோட மருமகனான மரிய வில்சன் அவர்களுடைய தொகுதி ஆர்கே நகர் தொகுதி, அந்த ஆர்கே நகர் தொகுதிக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு பரிசீலனை போயிட்டு இருக்கு. அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அண்ணா எங்க தொகுதிக்கு வாங்க அப்படின்னு. என்ன முடிவு பண்ண போறார் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட, இறுதி பிரச்சார நாளான நாளைக்கு ஏப்ரல் 21 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நிர்வாகிகள் செயலாளர்களோட பனையூர்ல ஒரு மிகப்பெரிய ஆலோசனை நடக்க போகுது. இந்த ஆலோசனையில என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் பேசவே வந்தேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் காலையில் சட்டுப்புட்டு ரெடி ஆகிட்டு போயிட்டு வரிசையில் நிற்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு காரணம், அதுக்குரிய அந்த சின்ன வார்த்தைக்குரிய ரகசியம் அப்படின்றத நான் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஓட்டெடுப்பு நாளன்னைக்கு பூத் கமிட்டிக்குள்ளே என்னெல்லாம் குளறுபடிகள் பண்ணுவாங்க, என்னெல்லாம் சில மேட்டர்களை அரங்கேற்ற ஒரு இடமா அந்த பூத் கமிட்டி அப்படின்றது அமைய போகுது. அந்த ஒரு சின்ன ரூம்குள்ளே வச்சு தான் ஒரு கட்சியோட வெற்றியை நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த வகையின் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு பூத்தில் காலையில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட அது ஒரு 11 மணி வரைக்கும் பிஸியாக போயிட்டு இருக்கும். அடுத்தடுத்து ஆட்கள் வருவாங்க, அடுத்தடுத்து அவங்க ஓட்டு போடுவாங்க. அப்புறம் 11 மணிக்கு மேலே கொஞ்சம் மந்தமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணிக்கு மேலே, அதாவது மாலை 3 மணிக்கு மேலே கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா வெயில் சீசனில் அப்படி தான் நடக்கும் எப்பவும். இதுதான் வந்து நார்மலாக இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்துருக்கிற எலெக்ஷனில் நடக்க போகக்கூடியது. ஆனால் இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு பூத் கமிட்டியில் இருக்கிற தீய சக்தியோ, தீஞ்சு போன சக்தியோ, 2 சக்தி இருக்குது தமிழ்நாட்டில்.
தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கும் விஜய் அவர்களே விளக்கம் சொல்லியிருப்பாரு. அப்போ தீய சக்தியோட பூத் கமிட்டி ஆட்களும் சரி, இன்னைக்கு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு நிற்கிற பூத் கமிட்டி ஆட்களும் சரி, முழுக்க முழுக்க தீய சக்திக்கு தான் வேலை பார்ப்பாங்க. ஆல்ரெடி தீஞ்சு போன சக்தி அப்படின்னு டெல்லி சக்தியோட ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் ஆல்ரெடி தீய சக்தியில் கலந்து தான் இருப்பாங்க. அப்போ இவ்வளோ மேட்ருகளும் இன்னைக்கு பூத் கமிட்டியில் அரங்கேறதுக்கும், தமிழக வெற்றி கழக பூத் கமிட்டி தொண்டர்கள் தனியாக ஒரு பக்கம் தனிப்படையில் அவங்க தனியாக நின்றுட்டு இருக்கிறதுக்கும் இவ்வளோ குளறுபடி எப்போ நடக்கும்? அந்த வாக்குப்பதிவு மந்தமாக நடக்கும்போது நடக்கும். மந்தமாக நடக்கும்போதுனா ஆட்கள் வர்றதுக்கு கம்மியாக இருக்கும்போது இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ பரிசீலனை பண்ணி என்னத்தையோ ஒன்று பண்ணி ஆட்கள் வராதவங்க வெளியூரில் இருக்கிறவங்களோட வாக்குகளை வந்து போலியாக செலுத்துறதுக்கும் கள்ள ஓட்டு செலுத்துறதுக்கும் டைம் வந்து எப்போ ஆகும்? ஆட்கள் வர குறையும் போது ஆகும். ஆனால் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் காலையில் அவங்களோட ஓட்டர் ஐடி எடுத்து கொண்டுட்டு போய் நீங்கள் பச்சைக்குன்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேராக இருக்கிற பட்டனை அழுத்திட்டு வரும்போது என்ன ஆகும்? அப்போ முழுக்க முழுக்க வந்து இன்றைக்கி நீங்கள் வாக்கு செலுத்துறது யாருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த வாக்கு போய் சேர்ந்துரும். அவங்களால வந்து எந்த ஒரு கெட்ட வேலையும் பார்க்க முடியாது. தீய சக்தி அப்படின்றத ஒடுக்கி விட்டுறலாம் அப்படின்றது. ஏன்னா நேற்று வரைக்கும் வந்திருக்கிற சர்வேயின் அடிப்படையில் குமுதம் சர்வே எடுத்திருக்காங்க, நிறையா சர்வே வந்திருக்கு. கருத்து கணிப்புகளோட அடிப்படையில் ஏகப்பட்ட நிறுவனங்கள் இன்றைக்கி வந்து கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து நடுநிலையாக தன்மையாக இருக்கா அப்படின்னா ஒரு சில கம்பெனிகள் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாணக்கியா, தந்தி டிவி, அது போக நிறைய சேனல்கள் எடுத்து போட்ட ஒவ்வொரு சர்வேலையும் திமுகவுக்கு சாதகமாக பலவும் அதிமுகவுக்கு சாதகமாக பலவும் அவங்கவுங்க யார் யார் எவங்க பெட்டி வாங்கியிருக்காங்களோ அதுக்கு சாதகமாகவே பேசியிருப்பாங்க. இந்த நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மற்றும் அந்த நாம் தமிழர் சீமான் கட்சி இவங்க 2 பேருக்கும் வந்து எந்த ஒரு பங்களிப்பும் இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி அவங்களாம் கண்ணை மூடிட்டு இருக்காங்களோ என்னமோ தெரில. நமக்கு இருக்கிற மக்களோட ஆர்ப்பரிப்பு ஒரு குடும்பத்துக்கு 2 ஓட்டு அப்படின்றத முடிவு பண்ணிட்டாலே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து கிட்டத்தட்ட 144 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் சாதகமான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் நேற்று கொடுத்துருக்கிற சத்தியம் டிவியோட தொலைக்காட்சி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம உண்மையை பேசி கேட்டிருப்போம். ஆனால் முழுக்க முழுக்க இன்னைக்கு செம்பு தொலைக்காட்சியாக மாறி போயிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இது நம்மளுக்கு கவலை கிடையாது. இப்போ வந்திருக்கிற சர்வேயின் அடிப்படையிலேயே தமிழக வெற்றி கழகத்துக்கு 144 சீட்டு உறுதி அப்படின்றது உண்மை. அதனால தனி பெரும்பான்மையோட இன்னைக்கு விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறார். ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு விட்டார் அப்படின்றதான் சொல்லி ஆகணும். தோல்வி இல்லாமல் அவங்க தோல்வி பயத்தை தாண்டாமே அங்கே இவ்வளோ தூரம் வந்து தடைக்கு மேலே தடை, மக்களை சந்திக்க தடை, எஸ்ஓபி அவ்வளோதையும் போட்டு ஜனநாயகன் படத்தை வந்து கேவலமாக ரிலீஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்றது தான் ஒன்று. அதனால தான் விஜய் அவர்கள் காலையில் எல்லாரும் போய் தன்னுடைய ஓட்டர் ஐடி எடுத்து கொண்டுட்டு போய் அவங்களுடைய அந்த வாக்களிக்கும் கடமையை செலுத்திட்டு வந்துருங்க, இதுதான் நமக்கான ஒரு டைம் அப்படின்னு சொல்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இதைத்தான் நானும் சொன்னேன். பூத் கமிட்டிக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைய போகும்போது பூத் கமிட்டியில் இருக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க முதல்ல நீங்கள் பயந்துடாதீங்க. இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. இதை பற்றின நாளைக்கு விளக்கமாக வந்து விஜய் அவர்கள் வந்து 21ஆம் தேதி ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். விஜய் அவர்கள் ஆலோசனை பண்ணினதுக்கப்புறமா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற பூத் ஏஜென்ட்டுகளுக்கும் விஜய் அவர்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது தகவலாக வந்து சேரும். அதனால் விஜய் அவர்கள் சொன்ன வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுங்க. தயவு செய்து எல்லாருமே இந்த ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்துருங்க அப்படின்றது தான். ஏன்னா இன்னி பார்த்தீங்கன்னா தேர்தல் நடைமுறைகள் விதி வந்துருச்சுன்னா நம்ம முழுக்க முழுக்க அந்த விசில் சின்னத்துக்கு வாக்கு கேட்கறது அப்படின்றது முடியாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு உள்ள எல்லார்ட்டையுமே வந்து அந்த விசில் சின்னத்தை கொண்டுட்டு போய் சேருங்க. விஜய் அவர்களுடைய அந்த வாக்குறுதிகள், குறிப்பாக பெண்களுக்கான வாக்குறுதிகள் என்னெல்லாம் செய்ய காத்திருக்காரு அப்படின்றத தயவு செய்து எடுத்து சொல்லுங்க. இதுதான் நம்ம சொல்ல வந்தது. இது போக நிறைய விஷயங்கள் இப்போ ஒவ்வொரு ஏரியாக்களில் இருக்கிற வரிசை எண் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த இவிஎம் மிஷினில் ஒவ்வொரு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தெரிஞ்சவங்க ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேர் அந்த நம்பரின் அடிப்படையில் தான் வாக்களிக்க போகிறாங்க. ஏன்னா வயசானவங்களாம் நம்ம வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு என்னதான் நம்ம விசில் சின்னம்னு சொன்னாலும் தெரியாது, வேட்பாளர்களுடைய பெயர் தெரியாது. அந்த நம்பர் அப்படின்னா குத்து மதிப்பாவது அவங்க ஓட்டு போடுவாங்க. அப்படியே அவங்களுக்கும் அதுவும் தெரியல அப்படின்னா தயவுசெய்து கூட யாராவது போகலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அங்கே இருக்கிற அலுவலர்கள்ட்ட பூத் கமிட்டியில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நாளைக்கு ஈவினிங்குள்ளே முடிக்கணும். அதனால் தயவுசெய்து மும்பரமாக வேலை பாருங்கள். முழுக்க முழுக்க நம்மளுடைய தொண்டர்களாக இருக்கிற டிவிக்கு தொண்டர்கள் மக்களிடையே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அப்படின்றது நம்மளோட கருத்து. உங்களோட கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஹைப் கொடுங்க. நன்றி, வணக்கம்.